சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தானாகிய சவுல் பவுலாகி புதிய ஏற்பாட்டில் அவன் எழுதிய நிரூபங்கள் இன்று வரை உலகமே வாசித்து கொண்டிருக்கிறது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். பவுல் சவுலாய் இருந்த பொழுது அவன் தனக்குண்டான வேலையின் நிமித்தமாய் சந்தோஷமாய் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினான். அதே சவுல் பவுலாய் மாறின பின்பு கிறிஸ்துவிற்காய் சந்தோஷமாய் பாடு அனுபவித்தான். அதனால் இன்று வரை உலகம் தினந்தோறும் பவுலை பற்றியே பேசுகிறது. பாவிகளை இரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்பது பவுல் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே நல்ல போராட்டத்தை போராடுவோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.